இட்லி நல்லா சூடா இருக்கு. சாப்பிடுறா. எனக்கு வேண்டாம் 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 வேண்டாம். திலீபா நீயும் வெச்சுக்கோ. சூப்பரா இருக்குமா? உனக்கு தான் இருக்குல்ல அம்மா எனக்கு வைங்கம்மா. இருடா அவசரப்படாத. லக்ஷ்மி அம்மா சாம்பார் எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. அத்தை நீங்க சமைச்ச சாப்பாட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் உண்மையிலேயே நான் எவ்வளவு மோசமா சமைச்சிருக்கேன்னு எனக்கே தெரியுது. போதும் போதும் அத்தை எனக்கு இன்னும் நிறைய கத்து கொடுங்க ப்ளீஸ். அம்மா தயவு செஞ்சுமா. ஆனா கவிதா நீ சொன்னது கரெக்ட் தான். ஏன் சொல்றேன்னா யாராவது டயட் இருக்கணும்னு வச்சுக்கோ. ஏன் நீ சமைச்ச சாப்பாட்டை சாப்பிட்டா போதும் அப்படியே ஒல்லி ஆயிடுவாங்க. இதுல அம்மா சமைச்ச சாப்பாடு சாப்பிட்டு தெம்ப கேள் மாதிரி இதோ இவன மாதிரி எப்படி கிடைக்குது? என்னடா இது? உங்களுக்காக கஷ்டப்பட்டு இத்தனை நாள் சமைச்சு போட்டிருக்கா. இப்படிதான் பேசுவீங்களா? போட்டேனா? அத்தை அவங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் அதானே அத்தை உண்மை. என்ன இருந்தாலும் உங்க கைப்போக்கும் யாருக்கும் வராது அத்தை. சும்மா இருக்கீங்களா? சத்தம் போடாம சாப்பிடுங்க. அம்மா உங்க சாப்பாட்டுல வெறும் ருசி மட்டும் இல்லம்மா, வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்குமா? அப்படியா? ஆமாமா, பிறந்ததுல இருந்தே உங்க கையில தானே சாப்பிட்டு இருக்கோம். இருந்தாலும் அதுல ஏதோ சம்திங் ஸ்பெஷல்மா. அதான் எங்க எல்லாரும் கட்டி போட்டுட்டு இருக்கு. பாத்தீங்களா? கவிதாவை விட்டுட்டு இப்ப என்ன ஓட்ட ஆரம்பிச்சு. நல்லா இருக்குங்க அத்தை. டேய் இதுக்கு பேர் தான்டா பாசம். உங்க அம்மா எனக்கு சமைச்சு போட்டது வெறும் பத்திய சாப்பாடு தான். ஆனா எனக்கு அது பத்திய சாப்பாடு மாதிரியே தெரியாது. போதும் போதும் நீங்களும் ஆரம்பிக்காதீங்க. இவங்க எல்லாரோடையும் சேர்ந்து நீங்களும் ஓவரா புகழாதீங்க. அத்தை இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் அத்தை. இனிமே என்னோட அம்மா சமையல் எல்லாம் என்னால சாப்பிட முடியுமான்னு கூட தெரியல. அம்மா நீங்க பேசாம ஒரு கேட்டரிங் ஸ்கூல் ஆரம்பிச்சிருங்க. அந்த ஸ்கூல்ல யாராவது உங்க சமையல பாதி கத்துக்கிட்டா போதும், பெரிய லெவல்ல இருப்பாங்க. பெரிய லெவலுக்கு போயிடுவாங்களா? அத்தை உண்மையிலேயே இன்னைக்குதான் எங்க மனசு வயிறு இந்த வீடு எல்லாமே நிறைஞ்சிருக்கு. எல்லாரும் முகத்திலையும் சந்தோஷத்தை இன்னைக்குதான் அத்தை பாக்குறேன். மாமா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு நீங்க இந்த வீட்டோட விளக்குன்னு. உண்மையிலேயே நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடே வெளிச்சமா இருக்கத்த. எல்லாரும் இப்படி நிம்மதியா சந்தோஷமா உட்கார்ந்து பேசி எவ்வளவு நாளாச்சு அத்தை. ஆனாலும் எனக்கு இன்னும் படபடப்பே போகலக்கா. இது நிரந்தரமா என்ன? நாங்க இப்போ ஜாமீன்ல தானே இருக்கோம். கேஸோட முடிவு எப்ப வேணா எங்களுக்கு எதிரா திரும்பலாம். ஏய் அப்போ நிச்சயம் நாங்க திரும்ப ஜெயிலுக்கு போய் தானே ஆகணும். பூமிகா என்ன பேச்சு இது? எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது சந்தோஷமான பேச்சதான் பேசணும். தன்னம்பிக்கை இல்லாத பேச்சு பேசக்கூடாது. பூமிகா நீ கவலையே படாத. கொலை செஞ்சது அந்த டிசி தான் தெரிஞ்சு போச்சு. ரத்னம் மாமாவும் நானும் இந்த விஷயத்துல தீவிரமா வேலை பார்த்துட்டு இருக்கோம். எப்படியும் நாங்க கண்டுபிடிச்சே தீர்வோம். நீயும் அம்மாவும் ஜெயிலுக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது. டேய் பேசுறதுக்கு வேற விஷயமே கிடையாதா? அப்பா நான் சொல்லவே மறந்துட்டேன்ப்பா. தூத்துக்குடி ஹார்பர் ஏலத்துல கலந்துக்கிறதுக்கு நாளைக்கு காலையில நான் தூத்துக்குடி போறேன்ப்பா. நாளைக்கு கிளம்புறியா? நீ தனியா போறியா? உன்னால எல்லாத்தையும் சமாளிக்க முடியுமா? வேணும்னா எனக்கு டிக்கெட் போட்டு நானும் வரேன். அப்பா என்னங்க நீங்க? உங்களுக்கு இன்னும் உடம்பு முழுசா சரியாகவே இல்ல. அதுக்குள்ள டிராவலிங் எல்லாம் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எல்லாம் அவன் பாத்துக்குவான். நடராஜ் நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? எக்ஸாம் முடிஞ்சு இப்ப நான் வீட்ல தான் இருக்கேன். வீட்ல இருக்க சமயம் போர் அடிக்குது. உனக்கு சப்போர்ட்டுக்கு நானும் வரேன். அது மட்டும் இல்லடா, நான் கூட உன்ட்ட அடிக்கடி சொல்லுவேனே, Facebookல ராமேஸ்வரத்துல இருந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் பேர் கூட ராம்னு. அவன் கூட என்ன அடிக்கடி அவங்க வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான்டா. அப்படியே அவங்க வீட்டுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துடலாமே. என்ன சொல்ற? ஏய் சூப்பர் ஐடியாடா. ஏண்டா பிரபா, நீங்க ராமேஸ்வரத்திலேயே தங்க போறீங்க? ஆமாமா, என் ஃப்ரெண்டு வீடுமா. அவன் சொல்லும் போது வீடு கடல் மாதிரி இருக்குன்னு சொன்னான். அங்கதான் நாங்க போய் தங்க போறோம். அது மட்டும் இல்லாம அவங்க வீட்லயே தங்கி அவங்க வீட்டு சாப்பாட கண்டிப்பா சாப்பிட்டுட்டு தான் போகணும் அவன் ரொம்ப நாளா சொல்லிட்டே இருக்காமா. ஆனா என்ன போறதுக்கு தான் டைமே இல்ல. நான் இப்பவே அவனுக்கு ஃபோன் பண்ணி அவன் ஊர்ல தான் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகேடா? ஃபோன் பண்ணி பண்றா. என்னடா பாதியில நின்னு போறான்? லக்ஷ்மி இங்க வா. போதுமாங்க? சாம்பார் சூப்பரா இருக்குமா. வெறும் சாம்பாரே சாப்பிடுற, கொஞ்சம் இட்லி வச்சு சாப்பிடு. நான் போட்டுக்கிறேன் விடுங்க. என்னங்க
ஊர் ஞாபகமா? ரத்தத்திலையும் மூச்சிலையும் அந்த ஊர் தானே இன்னும் இருக்கு. மறக்க முடியுமா? என்னாலதான் என் ஊருக்கு போக முடியல, ஆனா என் பசங்களால போக முடியுது. அந்த அளவுக்கு அவங்க கொடுத்து வச்சிருக்காங்க. நல்லபடியா போயிட்டு வரட்டும். ராமேஸ்வரம் கடல்ல காலை நினைச்சிட்டு அந்த ஊர் மண்ணை கொஞ்சமாவது எடுத்துட்டு வரட்டும். என்னங்க, எனக்கு ராமேஸ்வரமும் மண்டபமும் இன்னும் என் மனசுக்குள்ளேயே இருக்குங்க. அந்த கடல் காத்தும் ரயில் சத்தமும் சுடும் மணலும் இன்னும் எனக்கு மறக்கவே இல்லை. சொல்லப்போனா எனக்கு உங்களை கொடுத்ததே அந்த ராமேஸ்வரம் தானே. ஐயோ அம்மா, சென்டிமெண்ட்ஸ்னாலே பாருங்க எல்லாரும் மூஞ்ச சுளிக்க ஆரம்பிச்சிட்டாங்கம்மா. அம்மா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. நல்லபடியா போயிட்டு நல்லபடியா திரும்பி வருவோம். சரி சரி, குட் நைட் பா. தூங்கு. குட் நைட் பா. குட் குட் நைட். நைட். சரி உமா, நான் ரூம்ல இருக்கேன். தம்பி ஆ, என்ன? இட்லி வைக்கவா? இல்ல இல்ல வேணாக்கா. டேய் உனக்கு ஏதாவது வேணுமா? போதும்பா. ஹலோ ராம், நான் சென்னையில இருந்து பிரபா பேசுறேன். எப்படி இருக்கீங்க? ஹாய் பிரபா, நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் ராம். சரி, நீங்க அடிக்கடி கேட்டுட்டே இருப்பீங்களே, என்ன பிரபா ராமேஸ்வரம் வரவே மாட்டேங்கிறீங்கன்னு. இதோ நாளைக்கு வரோம், நானும் எங்க அண்ணனும். அடடே பிரமாதம், ரொம்ப சந்தோஷமான செய்தி சொல்லியிருக்கீங்க. என்ன திடீர்னு ராமேஸ்வரம்? என்ன கோயிலை சுத்தி பார்க்கலாம் முடிவு பண்ணிருக்கீங்களா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல ராம். எங்க அண்ணனுக்கு தூத்துக்குடியில ஒரு சின்ன பிசினஸ் ஒர்க் இருக்காமா. அதை முடிச்சுட்டு அப்படியே ராமேஸ்வரம் வந்து உங்க வீட்ல இருந்து தங்கி சாப்பிட்டுட்டு தான் போவோம். ஓகேயா? இன்னொரு விஷயம், நீங்க சொன்ன மாதிரி நல்லபடியா கவனிச்சிருவீங்கல்ல? அதை நான் அப்படி சொல்லிட்டீங்க. உங்களை கவனிக்கிறத விட வேற என்ன வேலை இருக்கு எனக்கு சொல்லுங்க. நீங்க வரீங்க, இந்த ஊரை சுத்தி பாக்குறீங்க, நம்ம வீட்டு சாப்பாடை சாப்பிடுறீங்க, அதுக்கப்புறம் தான் மத்த வேலையெல்லாம். சரி, ஃபிளைட்லயே வரீங்க நீங்க? ஆமா ராம், ஃபிளைட்ல தான் வரோம். தூத்துக்குடி வரைக்கும் ஃபிளைட்ல வந்துட்டு அங்கிருந்து ராமேஸ்வரத்துக்கு கார்ல வந்துருவோம். வேணும்னா சொல்லுங்க, நம்ம காரை ஏர்போர்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் நானு. அதெல்லாம் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லைங்க. இதெல்லாம் எங்க ஆபீஸ்ல இருக்கவங்க பாத்துப்பாங்க. உங்களுக்கு எதுக்கு சிரமம்? வாங்க பாஸ், உங்க வருகை ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஓகே ராம், மீ டூ. சரி, ஓகேவா? ஓகே பை. ஓகே, பை. லட்டு மாதிரி வந்து பணத்தை அடிச்சுட்டு போயிட்டான். நான் போலீஸ், அதுவும் கிரிமினல் போலீஸ். என்னை விட அவன் பெரிய புத்திசாலியா இருக்கானே. ஆளுங்களை ஒளிச்சு வச்சிருந்தோம், எப்படி கண்டுபிடிச்சான்? எப்படிங்க கண்டுபிடிச்சான்? அந்த முட்டாப்பைய பாபோட ஏற்பாடுடி. நடுராத்திரில எள்ளி விக்கிறவனே அயன் பண்றவனே எந்த மடையனோ ஏற்பாடு பண்ணுவானாடி. எனக்கு என்னன்னா, எள்ளி விக்கிறவனே அயன் பண்றவனே கண்டுபிடிச்சான். சரி, மத்தவங்கள எப்படி கண்டுபிடிச்சான்? அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. பாபு இல்லங்கறப்ப வேற யார் தாங்க இத செஞ்சிருப்பாங்க? வெளியே நடந்தாலும் கண்டுபிடிக்கிறான், வீட்டுக்குள்ள இருந்தாலும் கண்டுபிடிக்கிறான். 24 மணி நேரம் என் பின்னாடியே இருந்து பார்த்த மாதிரி பேசுறானடி. எப்படி எப்படி எப்படின்னு தெரியலையேங்க. ஐயோ, இவனை நினைக்க நினைக்க எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு. ஒரு பக்கம் பணம் போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் என்ன எப்படா கண்டுபிடிச்சிருவானு பயந்து பயந்து செத்துக்கிட்டு இருக்கேன். இது என்னடி அநியாயமா இருக்கு. எங்க அப்பா கிட்ட சொன்னா என்னங்க? பைத்தியக்காரி பைத்தியக்காரி. போலீஸ்காரனால முடியாத உங்க அப்பா முடிச்சிருவாரா? முட்டாளா நீ? ரத்னம் அவ்வளவு பெரிய புத்திசாலியா இருக்கான். ஒரு சின்ன தடயத்தை கூட விட்டு போக மாட்டேன்றான். சைக்காலஜிக்கலா யோசிக்கிறான். காருக்கு குறுக்க வந்தவனுங்கள முகத்தை கூட பார்க்க முடியல. என்னடா ஹெல்மெட் போட்டுருக்கானுங்களே, அதை கழட்டிட்டு அவனுங்கள பார்க்கணும்னு எனக்கு கொஞ்சம் கூட தோணல தெரியுமா? ஏங்க, நீங்க பணம் கொடுக்க போனப்ப பாபுவையும் கூட கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. அவன் காருக்குள்ள இருந்திருந்தா கண்டிப்பா யார் எடுக்கறாங்கன்னு கண்டுபிடிச்சிருப்பான். அவனை கூட்டிட்டு போய் கோட்டை தானே விட்டேன். அங்க என்ன புடிச்சு கழிச்சா அந்த புத்திசாலி பேசுறான். வர்ற ஆத்திரத்துக்கு அந்த பிளாக்மெயிலர் மட்டும் என் கையில சிக்கினான்னு வையே, அவனோட ஒவ்வொரு வரலையும் உடைச்சு உடைச்சு சித்திரவதை பண்ணி கொள்ள வேண்டிய ஆத்திரான. அடுத்த தடவை அவன் பணம் கேட்கிறப்போ அதுல எப்படியாவது ஒரு ஜிபிஎஸ் ஒளிச்சு வச்சு அனுப்ப போறேன். அதை வச்சு அவன் எங்க இருக்கிறான்னு துல்லியமா அவனை கண்டுபிடிக்க போறேன். கையில கிடைச்ச உடனே அவனை சித்திரவதை பண்ணி கொல்ல போறேன். நீ எதுக்குடா இவன்கிட்ட வம்பு வச்சுக்கிட்டோன்னு அவன் கத்தணும் கதறணும், சாகுற வரைக்கும் கதறிக்கிட்டே இருக்கணும். அவனுக்கு இருக்குடி உலகத்திலேயே கோரமான சாவு. அது அவனுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. விட மாட்டேன்டி, விட மாட்டேன். என் கையில போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு, எல்லா வசதியும் இருக்கு. எப்படியும் அடுத்த தடவை அவனை பிடிச்சே தீருவேன்.
டிசி சார் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கா? டேய் 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 டேய், நீ பணம் கேட்ட கொடுத்துட்ட, எப்படியோ என் கண்ணுல சிக்காம எடுத்துட்டு போயிட்ட. அப்புறம் என்னடா வேணும் உனக்கு? எதுக்கு நான் திரும்ப திரும்ப போன் போடுற? பணம் கேட்டு போன் பண்ணல சார், என்ன கண்டுபிடிக்கணும்னு படாத பாடுபடுறீங்க போல இருக்கு. என்ன கண்டுபிடிக்க நினைக்கிறது முட்டாள்தனம் சார், விட்டுருங்க. விட மாட்டேன்டா, விட மாட்டேன். உன்னை கண்டுபிடிக்கும் போது இருக்கிற உனக்கு திருவிழா. ரொம்ப சூடா இருக்கீங்க போல இருக்கு. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க சார், என்ன நீங்க கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்ல, நான் இருக்கிற திசையை கூட உங்களால கண்டுபிடிக்க முடியாது. டேய் டேய், யாரா நீ? யாரு? கடவுள்னு வச்சுக்கோங்களேன், இல்லன்னா உங்க மனசாட்சின்னு வச்சுக்கோங்க. தப்பு செய்யறவன் எல்லாரும் உடனே என்ன பண்றான்? ஓடி போய் கடவுள்கிட்ட தப்பு பண்ணிட்டேன், என்ன காப்பாத்து சாமின்னு உண்டி எல்லாம் காசு போடுறான். அதே சமயம் மனசாட்சிக்கு பயந்தவன் என்ன பண்றான்? தானம் தர்மம் பண்ணி புண்ணிய கணக்கை எப்படியாவது டேலி பண்ணிக்கிறான்ல. அது மாதிரி நான் தான் உங்க கடவுள். அது மட்டும் இல்ல, நான் தான் உங்க மனசாட்சி. என்ன ஒண்ணு, சாதாரண பக்தன் கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு அவனா போய் உண்டி எல்லாம் காசை போடுவான். உங்க மேட்டர்ல கடவுளே போனை போட்டு காணிக்கைய வாங்கிக்குது. அவ்வளவுதான் வித்தியாசம். டேய், நீ எப்பவும் ஒளிஞ்சிட்டு இருக்க முடியாதுடா. கடவுளா இருந்தாலும் ஒரு நாள் கண்ணுல பட்டே தீரணும். உங்க நம்பிக்கையை நான் பாராட்டுறேன் டிசி, ஐ லைக் இட். ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க, கடவுள் உங்க கண்ணுல பட்டுக்கிட்டே தான் இருப்பாரு. கண்ணுல படுறவங்கள்ல கடவுள் யாருங்கிறது தெரியாம இருக்கிறது தான் உங்க குழப்பமே. பாஸ், உங்களோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் ஒவ்வொரு வார்த்தையையும் நான் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கேன். அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. போதும்டா, போதும். போன வையே. வச்சிடுறேன். வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இந்த ஜிபிஎஸ் வச்சு பிடிக்கணுங்கிறதெல்லாம் ரொம்ப கேவலமான ஐடியா. நீங்க நிறைய இங்கிலீஷ் படம் பார்த்து கெட்டு போயிருக்கீங்க டிசி சார். நீங்க வைக்கிற ஜிபிஎஸ் எப்படி எடுக்கிறதுன்னு நல்லா தெரிஞ்சவன் தான் நான். வச்சிரவா? குட் நைட், பாய். பெரியமா, பெரியமா, பெரியமா. வாப்பா, சொல்லு ராம், என்ன விஷயம்? பெரியமா, சென்னையில இருந்து என்னோட Facebook ஃப்ரெண்ட் ஒருத்தன் நம்ம வீட்டுக்கு வரணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பான்னு சொல்லுவேல உங்ககிட்ட. ஆமாண்டா, நம்ம பிரபா தானே? என்னப்பா, என்னோட ஃப்ரெண்ட உங்க ஃப்ரெண்ட் ஆக்கிட்டு நம்ம ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்களா? அத விடுறா. சரி, பிரபா என்ன? பிரபா நம்ம ஊருக்கு நம்ம வீட்டுக்கு வரான்ப்பா, அதான் சொல்ல வந்தேன். அப்படியா? நிஜமாவா சொல்ற? சரி விடு, இப்பவே நான் அவன் கூட Facebookல சாட்டிங் பண்றேன். அப்பா அதெல்லாம் எதுக்கு? காலையில அவன் வந்ததும் நேர்ல பார்க்க போறீங்கல்ல, அப்புறம் என்ன? ஏனா முன்ன பின்ன பார்க்காதவன நீ பாட்டுக்கு வீட்டுக்கு இன்வைட் பண்ணிட்டேன்னு சொல்ற? அதான் Facebookோட அருமை. இன்பாக்ஸ்ல சாட் பண்ணி போன்ல பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டோமா. இடையில நான் சென்னைக்கு போனா அவன் வீட்ல ஸ்டே பண்ண போறேன், அவன் ராமேஸ்வரம் வந்தா நம்ம வீட்ல ஸ்டே பண்ணனும் ஒப்பந்தம் போட்டு வச்சிருக்கோம். அந்த அளவுக்கு உலகத்திலே இல்லாத ஃப்ரெண்ட் நானும் பார்த்தே ஆகணும். பார்க்க தானே போற? பெரியமா, நாளைக்கு அவன் வீட்டுக்கு வரான், சமையல் எல்லாம் பட்டே கலப்பணும், பாத்துக்கோங்க. ஏன்பா, அந்த தம்பிக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு கேட்டு வச்சிருக்கியா? அதுவும் இல்லாம நான் செய்யறது அந்த தம்பிக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னா நீ என்ன திட்ட போற? எங்க பெரியம்மா சமைச்சா அது சரியில்லாம இருக்குமா? நீங்க வேற, நீங்க எது செஞ்சாலும் அது சூப்பரா இருக்கும் பெரியமா. வரவன ஒரு அசத்து அசத்தி அனுப்பணும், அதான் என்னோட ஆசை பெரியமா. ஏற்பாடெல்லாம் சும்மா தடபடலா இருக்கணும் பெரியமா. என்ன ராம், நான் வேணா ஒண்ணு பண்ணிட்டா, நம்ம ஆளுங்க கட்டுமரம் வச்சிருக்கவங்க கிட்ட சொல்லி வைக்கட்டுமா? உன் ஃப்ரெண்ட கட்டுமரத்துல ஒரு ரவுண்டு கூட்டு போய் ஒரு அசத்துறியா? பாத்துப்பா, அவனுங்க மெட்ராஸ்காரனுங்க. கட்டுமரம் ஒத்துக்காம கடல் புறம் வாந்தி எடுத்து வச்சிட போறானுங்க. ஏய், என் ஃப்ரெண்ட என்ன நினைச்ச? அவ ஸ்டீல் பாடி பாத்துக்கோ. போதும் போதும், நேர்லயே பாக்கலையா, அதுக்குள்ள ஸ்டீல் பாடி அலுமினியம் பாடின்னு பில்டப் பண்ற. வரவன் நம்ம ஊர் வெயில பார்த்து பிச்சுக்கிட்டு ஓடாம இருந்தா சரி. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ உன் வேலையை பாத்துட்டு போ. பெரியமா, அவன் கூனி தொக்கு தான் வேணும்னு சொன்னா, அப்புறம் நண்டு சார் வச்சிருக்கேன், அது ரெண்டையும் அவன் சாப்பிட்டதே இல்லைன்னு சொன்னான் பெரியமா. அப்போ சீக்கிரம் துறைக்கு போய் இருக்கிறதுலயே பெருவெட்டு நண்டா வாங்கிட்டு வர வேண்டியது உன்னோட பொறுப்பு. ஏண்டா ராம், நான் வேணா போயிட்டு இந்த நண்டு கூனி இதெல்லாம் வாங்கிட்டு வரட்டுமா? போதும்பா, நீங்க வாங்குற லட்சணம் எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்க சும்மா இருந்தாலே போதும். பெரியமா, என்ன வாங்கணுமோ லிஸ்ட கொடுத்துருங்க, நான் காலையில போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துறேன். ஒரு சின்ன வேலை இருக்கு எனக்கு. நந்தினி, ஒரு நிமிஷம் வாங்க.
தம்பி இப்படி கொஞ்சம் வாங்கல. என்ன நீ? வர்ற பையனும் சென்னையிலேருந்து வரான். கிருஷ்ண குடும்பமும் சென்னையில தான் இருக்கு. வரப்போற பையன் உமாவோட பையனா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அவன் உமா பையனா இருந்து நம்ம பொண்ணுக்கும் அவனை பிடிச்சு போச்சுன்னா தங்கமா இருக்காது? என்ன துளுத்து போச்சோ? தலகால் புரிய மாடுற? துரோகியோட மக இந்த வீட்டுக்குள்ள வர்றதா? அந்த கிருஷ்ண என்னோட எதிரிங்கிறது என் ரத்தம், சத, நாடி, நரம்பு, எலும்பு எல்லாத்துலயும் ஊறி கிடக்குடி. அந்த துரோகியோட மக இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சான்னு வச்சுக்க, அவன் கால விடுற முதல் வெட்டி என்னோடதான் தான் இருக்கும். திரும்பி போகும்போது மொடமா தான் போவான், பாத்துக்க. மகனா தங்கம்? ஆமா, நீங்க யாரு? நான் தாண்டா உன் அத்தை. உங்க அப்பா வைத்தியோட கூட பிறந்த அக்கா. ஓ, ராமேஸ்வரத்துல ஒரு தாத்தா இருக்காங்களே, அவங்களோட மகளா நீங்க? அடடே, உனக்கு இவ்ளோலாம் தெரியுமாடா? தெரியும். என்ன நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்களா? தாத்தா வரலையா? வருவாருடா தங்கம். உங்க அப்பாவுக்கு கோபம் இல்லைன்னு தெரிஞ்சா உங்க தாத்தா கட்டாயம் வருவாரு. உன்னை அப்படியே அள்ளி அணைச்சு கொஞ்சி தூக்கிட்டு போயிடுவாரு. நான் உள்ள வரட்டுமா செல்லம்? வாங்க ஆண்டி. உட்காருங்க ஆண்டி. இந்த வீடு வாடகை வீடா செல்லம்? ஆமா ஆண்டி, 8000 ரூபாய் வாடகை. ரொம்ப புத்திசாலி பையனா இருக்கியே. சரி ஆண்டி, உனக்கு கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன். தம்பிக்கு என்ன பிடிக்கும்னு ஆண்டிக்கு தெரியாது இல்லையா, அதனால கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன். அடுத்த தடவை வர்றப்போ உனக்கு என்ன பிடிக்குமோ எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு வரேன். அடுத்த தடவை வரும்போது எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வாங்க. அதுவும் சாக்லேட் ஐஸ்கிரீம் 500 ml பேக். சரிப்பா, இங்க பாரு, உனக்காக ஃப்ரூட்ஸ், பிஸ்கெட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னும் நிறைய வாங்கிட்டு வருவேன். சரி, நீ எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிற? என்னது இது? வீட்டு கதவை திறந்து போட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வீட்டுல வேணா பூந்தா என்ன செய்யறது? கதவை திறந்து போட்டு வீட்டுக்குள்ள இருக்கானோ இல்ல வெளியே சுத்திட்டு இருக்கானோ தெரியல. இவனோட இதே தொல்லையா போச்சு. தனுஷ், டேய் தனுஷ், என்ன பண்ணிருக்க? யார் நீங்க? சின்ன பையன் இருக்கிற வீட்டுல என்ன பண்றீங்க? டேய் தனுஷ், முன்ன பின்ன தெரியாதவங்களை ஏன்டா வீட்டுக்குள்ள விட்டுருக்க? ஏன்டா வைத்தி இந்த சின்ன குழந்தையை திட்டுற? வைத்தியா? என்ன தெரியுமா உங்களுக்கு? நான் தாண்டா உன் அக்கா கீதா. சின்ன வயசுல கங்கா அக்கா என்ன கூப்பிடுவே, மறந்துட்டியாடா? வாவுமா, வரேங்க. சீக்கிரமா போலாம். வா வா வா. இருங்க ஒரு என்ன? நிமிஷம். நானே உங்ககிட்ட ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்சேன். இவ்வளவு நாளா பிரியமானவள் பாக்குறீங்கல்ல, சப்ஸ்கிரைப் பண்ண கூடாதா? எப்படின்னு கேக்குறீங்களா? கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கு, அத பிரஸ் பண்ணுங்க போதும். ஓகே, ஆமா. தேங்க் யூ. வரட்டுமா? பை.
நாட்டில் நடக்க போறது வந்து ஸ்டேட் எலெக்ஷனா ஹெல்த் எலெக்ஷனா அப்படின்றதே தெரியல. ஒரு புதுசா ஒரு முதலமைச்சர் வரப்போறாரு, 5 வருஷம் நம்மளோட கஷ்ட நஷ்டங்களை எல்லாத்தையும் பார்த்துக்க போறாரு அப்படின்னா நம்மளுக்கு சந்தோஷமா தானே இருக்கணும். ஆனா பயமா இருக்கு. ஏன் பயமா இருக்குன்னா, யாரு முதலமைச்சர் ரேஸ்ல இருக்காங்களோ அவங்க 3 பேருமே அவங்களாலேயே அவங்கள பார்த்துக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அவங்க நம்மளை எப்படி பார்த்துப்பாங்க? ஏன்னா கருணாநிதிக்கு எந்திரிக்க முடியாது, ஜெயலலிதாவுக்கு நிக்க முடியாது, விஜயகாந்துக்கு நடக்க முடியாது. ஒரு வீட்டுல எல்லாருமே இப்படி இருந்தா அந்த வீடு எப்படிங்க இருக்கும்? அப்படிதாங்க இருக்கு இப்ப தமிழ்நாடு.